மகளிர் உரிமை தொகை கிடைக்காதது குறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் காரை மறித்து சரமாரியாக கேள்வி கேட்ட மக்களிடமிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறாரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். என்ன நடந்தது வாங்க இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரிச்சு பிரச்சார கோதாவில் குதிச்சிருக்கிறாரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்படியே முக்கூடல் பகுதிக்கும் பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ அந்த பகுதி மக்கள் அமைச்சர் காரை மறிக்க, இவரோ நமக்கு வரவேற்பு அளிச்சு ஆதரவு கொடுக்கத்தான் வந்திருக்காங்கன்னு காரை நிறுத்த வார்த்தைகளால வரவேற்பு அளிச்சிருக்காங்க மக்கள். ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு நம்பிக்கை முக்கூடல் பேரூராட்சியில 2 மணி நேரம் தண்ணி வந்துச்சு. 1 மணி நேரம் தான் சொல்லுங்க. நாங்க ஓட்டே போட மாட்டோம். மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்ப எங்கள பாதி பேருக்கு வரல, எப்ப வரும்னு சரமாரியா கேள்வி கணைகளை வீச, இதை எதிர்பார்க்காத அனிதாவோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கண்டிப்பா வரும்னு சொல்லி சமாளிக்க, அதுக்கு அவர் கூட வந்தவர்களும் பிபி ஊதுனாங்க. ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? எல்லா மகளிருக்கும் ஒண்ணு சொன்னீங்க. பாதி பேருக்கு வருது, எங்க பாதி பேருக்கு வரல. என்னைக்கு வரோம் சொல்லுங்க. எல்லாருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கூட்டத்துல ஒருத்தர் தலைவரே தலைவரேன்னு மாநாடு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி குரல் எழுப்பிக்கிட்டு வர, நம்ம கட்சிக்காரரா தான் இருப்பாருன்னு இவரும் பார்க்க, வெடிச்சது அடுத்த வெடி. முக்கூடல் பேரூராட்சியில 2 மணி நேரம் தண்ணி வந்துச்சு, இப்போ 1 மணி நேரம் தான் வருதுன்னு குறைய சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாத அமைச்சர் திணறி போய், இதை பஞ்சாயத்துல போய் கேளுங்கன்னு மிகவும் பொறுப்பு மிக்க அமைச்சரா பதில் சொல்லிட்டு அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. முக்கூடல் பேரூராட்சியில 2 மணி நேரம் தண்ணி வந்துச்சு. 1 மணி நேரம் சரியா பதில் சொல்லாம அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி ஓடுனதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச மக்கள் நாங்க ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி ஆக்ரோஷமா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வாக்காளரும் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யாத அரசியல்வாதிகளை அரசியல் டைம்னு மட்டும் இல்லாம தொகுதிக்கு வரும்போதெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டாதான் மக்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.